ஓகே, இந்த ஃபியர் ஆஃப் த லார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு கீழ்ப்படிகிறது, அவரை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறது, கனப்படுத்துறது, அவரை மாத்திரமே ஆராதிக்கிறது. ஓகேவா? அவரை ரெஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா அவர் சொல்றதை நம்ம உடனே கீழ்ப்படிவோம். அது மட்டும் இல்ல, தேவன் மாத்திரம் தான் நம்மளுக்கு எல்லாம் அப்படின்னு நினைச்சோம்னா அவரை மாத்திரமே ஆராதிப்போம். வேற எந்த காரியத்தையும் நம்ம ஆராதிக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த விக்கிரகத்தையும் ஆராதிக்க மாட்டோம், மனுஷங்களை ஆராதிக்க மாட்டோம், திங்ஸ், போனு, இந்த மாதிரி காரியங்களை நம்ம ஆராதிக்க மாட்டோம். தேவனுக்கு மாத்திரமே அந்த கனத்தை கொடுப்போம். ஓகே, இந்த தேவ பயபக்தி நமக்குள்ள இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஞானமும் இந்த போதனையும் நம்மளோட வாழ்க்கையில ஒரு பார்ட்டா இருக்குங்க. God's guidance and His wisdom will become a part of our life. நம்மளோட அனுதினமும் அது நம்ம கூடயே தாங்க இருக்கும். அதை நம்ம கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. இது எப்போனா தேவனுக்கு பயந்து நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா, தேவனுக்கு பயப்படாம நம்ம பாட்டு இஷ்டத்துக்கு வாழ்ந்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்த ஞானமும், இந்த தேவனுடைய ஞானமும் அவருடைய